ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. ஆமாங்க, அப்படியே நம்ம கிச்சனுக்கு போகலாமா? வாங்க கிச்சனுக்கு போகலாம். சாதம் வடித்து வச்சுருக்கேங்க. சாதம் வடித்து வச்சுட்டு ஒரு சைடு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் பார்த்திங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய், பெலா கொட்டை இருந்துச்சு. நம்ம பெலாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சாம்பாரில் போட்டேங்க. அது சாம்பாரில் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். என்ன கூட்டு பண்ணலான்னு பார்க்கையில் கோஸ் இருந்துச்சு, கொஞ்சம் கோஸு குடமிளகாலாம் இருந்துச்சு. அதை போட்டு ஒரு கூட்டு வச்சாச்சுங்க. சரி, தண்ணி வந்துச்சு. இன்றைக்கி ஒரு 2 குடம் தண்ணி வந்துச்சு. வெளியே போய் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தேங்க. கோழிக்கு நின்றுக்கிட்டு இருந்துச்சு. கோழிக்கு தீவனம் போடுன்னு சொல்லி தீவனம் போட்டுக்கிட்டு இருந்தேங்க. கோழி முட்டை வைக்குது, அடையில் படுக்குது, ஆனால் குஞ்சு பொரிக்க மாட்டேங்க. அப்பப்போ எந்திரிச்சு எங்கிட்டாவது போயிருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்குக்கு மசால் தடவை வச்சுருந்தேங்க. அதை கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வேகமாக ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவசரமாக வேலை முடிச்சுக்கோங்க. பாய்.